ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் பகுதியில ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இந்த செய்தியை ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் டீப் ஸ்டேட் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த குப்பியான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா கிஸ்லிஃப்கான்னு இருக்கும் ஒரு செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால என்ன நடக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு செட்டில்மெண்ட்டான கொத்லியாரிவிக்கா, பேர் கொஞ்சம் கரெக்டாகல, ஸோ அந்த கிஸ்லிஃப்கா கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரயில்வே லைன் பிடிச்சி அப்படியே கொஞ்சமா மேலே போனாங்கன்னா இந்த ஸ்டெப்போவா நோவோசில்கா, அப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இவனிவ்கா, ஸோ பின்புறமாவும் தாக்க முடியும், முன்னாடி இருந்து வந்து தாக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கர்கியோட பகுதி கீழே, கர்கிவ் ஒப்லாஸ்டிக் கீழே வரக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ். ஸோ ரஷ்யா வந்து அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா நம்ம சொன்னிருந்தோம் இல்லையா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆதிக்கா பகுதியெல்லாம் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே ஆரம்பிச்சாச்சுங்க. இது ஆல்ரெடி ரஷ்யாவோட கேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போக போக அப்படியே இது இன்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ ப்ரூஃப் ஆகுது இந்த பகுதிகள் பிடிக்கிறதுனால. சரி, இதை பிடிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பியான்ஸ்கோட மேல இருக்கக்கூடிய பகுதி எப்படி சொல்லலாம், வட கிழக்குல இருக்கக்கூடிய சின்கிக்விக்கா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த குப்பியான்ஸ்க்கு கொஞ்சம் இந்த பகுதியிலிருந்து இந்த நெவசல் கீழேருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ரயில்வே ட்ராக் போதியா. ஸோ அந்த ரயில்வே ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குப்பியான்ஸ்குள்ள போய் கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான செட்டில்மெண்ட்ஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து ரஷ்யா வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை பிடிச்சிட்டு அப்படியே அப்கிரேட் ஆகி போனாங்கன்னா, அப்படியே அட்வான்ஸ் ஆகி போனாங்க அப்படின்னா குப்பியான்ஸ்க் கூட கிழக்கு பகுதியில போய் நின்று அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருமுனை தாக்குதலுக்கு அந்த குப்பியான்ஸ்க் உட்படும். இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், பல முனைகள் வந்து சுற்றி வந்து அடிப்பாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கிஸ்லிஃப்காலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி ஒன்று போகும். ஸோ அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த செட்டில்மெண்ட்ஸான பிஷானி, பேர் கொஞ்சம் கட்டாவல, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குர்லிவிகா. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்க் ஒலோஸ்விகான்னு ஒன்று பகுதி இருக்கியா, ஒரு சின்ன செட்டில்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இந்த ஆஸ்கில் ரிவர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு பகுதியில் போய் இந்த ஆஸ்கில் ரிவர்ல முட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே கீழே அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா கிர்லிவிகா. ஸோ அந்த கிர்லிவிகான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, சென்கோக்வான்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி ரஷ்யா வந்து இந்த பிரிட்ஜ் வந்து உடச்சு விட்டுருந்தாங்க. ஸோ திரும்பி அதை உடச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த இடத்துல பிளண்டோன் பிரிட்ஜ்லாம் போட்டு உக்ரைனியன்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மேலேயும் குண்டை போட்டு உடச்சு விட்டுருந்தாங்க. சமீப காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே இந்த ஆஸ்கில் ரிவர் நோக்கி கீழே வந்தாங்கன்னா அடுத்து இந்த குர்லிவிகாவா. ஸோ இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனாங்கன்னா பரோவா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த இடத்துல ஆஸ்கில் ரிவர் வரைக்கும் முழுமையா ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. இதை எடுக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, இந்த லிமன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாவி மாதிரி. ஸோ இந்த லிமனுக்கு வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ரஷ்யா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதனால தான் இந்த லிமன் எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து பின்வாங்கி போயிருந்தாங்க ரஷ்யா. அதாவது இந்த 2022 முன்னாடி உள்ள வந்திருந்தாங்க இல்லையா, உக்ரைனுக்குள்ள வந்து பல பகுதிகள் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீப் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல காட்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உக்ரைன் லிபரேட் பண்ணாங்க அப்படின்றது போல, சண்டை பிடிச்சலாம் லிபரேட் பண்ணல. ரஷ்யன்ஸ் வந்து அந்த நெகோசியேஷன் டைம்ல வந்து பின்வாங்கி போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பின்வாங்கும் போது நடந்தக்கூடிய ஒரு தவறான முடிவுகள், ரஷ்யா வந்து ஒரு எக்ஸசிவான ஃபோர்ஸஸை ரெடி பண்ணி டிஃபென்ஸ் லைன்லாம் இம்மீடியட்டா ரெடி பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். மேபி கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவங்க யோசிச்சு செஞ்சதுனால அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி இருந்தாங்க. ஸோ இப்போ திரும்பியும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆகி வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ ஒன்ஸ் இந்த குப்பியான்ஸ்க்கு முழுதும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீட் இல்லை. ஸோ இந்த ஆஸ்கில் ரிவர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்யூம். ஸோ இந்த இஸ்யூம்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னா அந்த இஸ்யூம்ல இருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொன்னதுதான் ஸ்லோவியான்ஸ்க்கு கீழே வந்து கிரமோட்டாஸ்க்கு, ரேஸ் டு கிரமட்டாஸ்க் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ரஷ்யா அந்த ரேஸ்ல கொஞ்சம் லீடிங்க்கு வந்துருவாங்க. அவங்க வந்து சில பகுதிகளை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மிக முக்கியமான செட்டில்மெண்ட், இந்த கிரமட்டாஸ்க். இது ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், உக்ரைன் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். உக்ரைன் வந்து நெகோசியேஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சீசன் 1ஓட எபிசோடு 1ஓட முடிவு இதாக இருக்கும் அப்படிங்கிறது போல. அது பல கருத்துகள் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீசன் 1 தான். அதாவது சீசன் 1ஓட எபிசோடு 1 வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, எபிசோடு 2 வந்து அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை, எபிசோடு 3 வந்து இஸ்ரேல் காசா பிரச்சனை. இது சொல்றதுக்கு என்னப்பா இப்படிலாம் பேசுற அப்படின்னு என்னை பார்த்து கோவப்படுவீங்க. பட் ஆனால் இதுக்கான காரணம் இருக்கு, சில நபர்களுக்கு புரியும். டைம் வர வர நம்ம எலாபரேட் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சீசன் 1 எபிசோடு 1 ஓகேங்களா. ஸோ
அடுத்தடுத்த எபிசோடுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு பிரேக் த்ரூ பண்றாங்க? எல்லா பகுதியிலும் வந்து அட்வான்ஸ் பண்ணா ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெர்சன் பகுதி இருக்கு இல்லையா, சேம் அதே கிரின்கில உக்ரைனோட வீரர்கள் திரும்ப வந்து லேண்டிங் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில் பல இடங்கள்லயும் உக்ரைனியன் ட்ரூப்ஸ் வந்து லேண்டிங் ஆபரேஷன் பண்ணி சில நபர்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா திசை திருப்பும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரஷ்யா வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால அதிகமா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கிரின்கியை போய் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனோட வீரர்கள் திரும்பி ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனா உக்ரைன் இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸாவே திங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புல இருந்தா செய்திகள் வந்துட்டு இருக்கு. ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த தடவை உக்ரைனோட எண்ணம் கிரின்கியா மட்டும் இருக்காது. ஏன்னா கிரின்கிங்கிறது ஆல்ரெடி வந்து பல இடங்களை வந்து அழிச்சிட்டாங்க. ரஷ்யாவே ஆர்ட்லரி ஷெல்கள் தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபுட் ஹோல்ட் அதை உக்ரைன் வந்து அந்த இடத்துல இருந்தா அதை பிடிச்சு வச்சிருக்காதுங்கிறது கொஞ்சம் சேதங்கள் அதிகமா உக்ரைனுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க நோவா கக்காவுக்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்குள்ள வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த பிரிட்ஜ் தான் வந்து உடச்சு விட்டுருந்தாங்க இல்லையா, உக்ரைன் தரப்புல ரஷ்யாங்கிறாங்க, ரஷ்யா தரப்புல உக்ரைன்றாங்க. ஸோ மாறி மாறி இது வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெருமளவுல தண்ணி இல்ல. ஸோ நடந்தே வர முடியும். வீரர்கள் வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால கிராஸ் பண்ணி வர முடியும். அது சின்ன சின்ன ஸ்பீட் போட்ஸ்ல இருந்துச்சுனாலே போதும், கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படி இந்த நோவோகாக்கோவுக்குள்ள வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்து பிடிக்கிறாங்க, இந்த சிட்டிக்குள்ள வந்து பிடிக்கிறாங்கன்னா ஹைரிஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை தஸ் திருப்புற அளவுக்கு உக்ரைனால ஊடுருவி வந்து சில பகுதிகளை பிடிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் வந்து உக்ரைனால பண்ண முடியுது, ரஷ்யானால பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு நம்ம பல பதிவுகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த கெர்சன் பகுதி பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிகள்லாம் கொஞ்சம் தாழ்வான பகுதியில இருக்கு. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியெல்லாம் கொஞ்சம் உயர்வான பகுதியில இருக்கு. ஸோ ஆர்ட்லரி அட்வான்டேஜ்ங்கிறது இந்த இடத்துல உக்ரைனுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களால ஈஸியா ட்ரூப்ஸ் இந்த இடத்துல அனுப்பி சில பகுதிகளை பிடிச்சுக்க முடியுது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வீரர்களை இழக்கிறாங்க அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. அவங்க முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா வந்து இந்த அட்டாக் பண்றாங்க இல்லையா அஃபென்ஸ், அதோட வீரியத்தை கம்மி பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? பல இடங்கள்லயும் வந்து ரஷ்யா அவங்களோட வீரர்களை செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ தாக்குதலோட வீரியம் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இது போல ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க வந்து இது போல ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, நீ வா வா அங்க வா குப்பியான்ஸ்க்கு வா அப்படிங்கிறது போல அங்க கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய திரட்டு. ரஷ்யா வந்து இந்த இடத்துல வரியா, சரி வச்சுக்கோ போ, ஒரு செட்டில்மெண்ட் தானே, வா இங்க வந்துக்கலாம் பாத்துக்கலாம், வா எவ்வளவு பேர்த்து வேணாலும் அனுப்பு, நான் ஆர்ட்லரி வச்சு தாக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு சின்ன யூனிட் மட்டும் இங்க டிப்ளாய் பண்ணாங்கன்னா போதும். ஆனா அங்க ஆஸ்கல் ரிவருங்கிறது போயிடுச்சுன்னா உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஆயிரும். கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்க வந்து இப்போ கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன மாதிரியான சூழல்கள் இதுக்கு மேல மாறுது இந்த ரஷ்யா உக்ரைன் களத்துல அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.